வணக்கம். திமுகவில் இணைந்த நடிகர் சத்யராஜின் மகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க போகும் பெரிய பதவி. அப்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா அவர்களுக்கு என்ன பதவி கொடுக்க இருக்கிறார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். திராவிட கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர் நடிகர் சத்யராஜ். இவர் மேடைகள் தோறும் பெரியார் கருத்துக்களை முழங்கி வருகிறார். மேலும் பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து கடந்த 2007ஆம் ஆண்டு பெரியார் என்ற திரைப்படம் வெளியானது. அதில் நடிகர் சத்யராஜ் தான் பெரியாராக நடித்தார். நடிகர் சத்யராஜ் அவர்களுக்கு திவ்யா என்ற மகளும் சிபிராஜ் என்ற மகனும் உள்ளனர். இதில் சத்யராஜ் பாணியில் சிபிராஜ் சினிமாவில் நடிக்க தொடங்கினார். ஆனால் மகள் திவ்யா சினிமாவிலிருந்து விலகியே இருந்தார். இந்த நிலையில்தான் திவ்யா சத்யராஜ் விரைவில் அரசியலில் என்ட்ரி கொடுப்பார் என்று சமீப காலமாக தகவல்கள் பரவி வந்தன. தற்பொழுது அந்த தகவல் உண்மையாகியுள்ளது. அதாவது நடிகர் சத்யராஜின் மகள் திவ்யா சத்யராஜ் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். சென்னை அண்ணாரி வலயத்தில் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் அவர் திமுகவில் சேர்ந்தார். திமுகவின் கட்சி கொடியான கருப்பு சிவப்பை பிரதிபலிக்கும் வகையில் கருப்பு சிவப்பு நிற சேலை அணிந்து அவர் திமுகவில் இணைந்தார். இதற்கிடையே திமுகவில் சேர்ந்துள்ள நடிகர் சத்யராஜ் அவர்களது மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் ஊட்டச்சத்து நிபுணராக உள்ளார். அதோடு நாடு முழுவதும் பல இடங்களில் மதிய உணவு வழங்கி வரும் அச்சயபத்திரம் அறக்கட்டளையின் நல்லெண்ண தூதுவராகவும் செயல்பட்டு வருகிறார். மேலும் 2020இல் மகிழ்மதி இயக்கத்தை தொடங்கிய இவர் அதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் வசதி வாய்ப்பு இல்லாத குழந்தைகளுக்கு சத்தான உணவை வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமல்லாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது திவ்யா சத்யராஜுக்கு பாஜக சீட் வழங்கியதாகவும் அதில் போட்டியிட அவர் மறுத்ததாகவும் தகவல்கள் பரவின. அதனை கட்சியின் பெயரை கூறாமல் திவ்யா சத்யராஜ் அவர்களும் உறுதி செய்திருந்தார். அதாவது அது பற்றி அவர் கூறுகையில், ஒரு கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட அழைப்பு வந்தது உண்மைதான் என்றும், மதத்தை பின்பற்றும் கட்சியுடன் நான் சேர விரும்பவில்லை. எனக்கு அரசியலில் ஆர்வம் உள்ளது. எதிர்காலத்தில் அரசியலுக்கு வருவேன் என்றும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எந்த கட்சியில் சேரப்போகிறேன் என்பதை தெளிவுபடுத்தேன் என்றும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் திவ்யா சத்யராஜ் அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர்கள். அது மட்டுமல்லாது சத்யராஜ் அவர்களது மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் மிகுந்த சமூக ஈடுபாட்டாளர். சத்யராஜ் அவர்கள் போலவே பெரியார் கொள்கைகளை மிகவும் பிடிப்புடன் பின்பற்றக்கூடியவர். அந்த வகையில் தற்போது திமுக இணைந்துள்ள திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு மிக முக்கிய பொறுப்பு ஒன்றை கொடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. முக்கியமாக மகளிர் அணியில் அவருக்கு மிக முக்கிய பொறுப்பு ஒன்று வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் சில நாட்கள் அவர் கட்சியில் பணியாற்றிய பிறகு அவருக்கு பொறுப்பு பற்றி அறிவிக்கலாம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திமுகவில் இணைந்துள்ள திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு திமுகவில் முக்கிய பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. நடிகர் சத்யராஜ் அவர்களது மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ள இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.